வரலாற்றுக்கு முந்தைய காலம். இந்த வார்த்தையை கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணுது? கரடுமுரடான குகை மனிதர்கள், இல்ல டைனோசர்ஸ் கூட சண்டை போடுறவங்களா? வாங்க, உண்மையிலேயே நம்மளோட கடந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஆழமான பயணத்துக்கு போகலாம். நீங்க இப்போ உங்க கையில வச்சிருக்கிற இந்த ஸ்மார்ட் போன் இருக்கே, அது ஒரு சாதாரண சாதனம் இல்ல. பல மில்லியன் வருஷ மனித மூளை வளர்ச்சியோட உச்சகட்டம் இது. இதோட கதை நம்மளோட மூதாதையர் ஒருத்தர் முதல்ல ஒரு கல்லை எடுத்து அதை ஒரு கருவியா மாத்தினாரே, அங்கிருந்து தொடங்குது. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா நாம ஒரு டைம் மெஷின்ல ஏறி நம்மளோட மூதாதையர்களோட அந்த பிரம்மாண்டமான கதைக்குள்ள போகணும். இந்த அற்புதமான பயணத்துக்கு நீங்க ரெடியா? வாங்க போகலாம். சரி, நம்மளோட இந்த டைம் டிராவல்ல என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன். முதல்ல நம்ம கதை எங்க தொடங்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் விஞ்ஞானிகள் எப்படி பூமியோட வரலாற்றை படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட முன்னோர்களை மீட் பண்ணி அவங்களோட முதல் டெக்னாலஜி பத்தி பார்ப்போம். கடைசியா நாகரிகம் எப்படி உருவாச்சுங்கிற அந்த விடியல் காலத்துக்கு போக போறோம். நம்ம முன்னோர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? இது ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி. அவங்க விட்டுட்டு போன எலும்பு துண்டுகள், உடைந்த கருவிகள்னு சின்ன சின்ன துணுக்குகளை ஒன்னா சேர்த்துதான் நம்ம அவங்களோட வாழ்க்கைய மறுபடியும் உருவாக்குறோம். விஞ்ஞானிகள் ஒரு துப்புரிவாளர்கள் மாதிரி தான் வேலை செய்றாங்க. இந்த பூமி ஒரு பெரிய கிரைம் சீன் மாதிரி. அதுல மண்ணுக்கடியில புதைஞ்சு கிடக்கிற ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு கல்லும் தான் முக்கியமான தடயங்கள். இந்த தடயங்களை வச்சுதான் பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. தோல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை யோசிச்சு பாருங்க. அவங்க மெதுவா சின்ன சின்ன தூரிகைகளை வச்சு மண்ணை அகற்றி புதைஞ்சு போன நகரங்களையும் பழங்கால பொருட்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பானையோடும் ஒவ்வொரு கல் ஆயுதமும் நம்ம முன்னோர்களோட வாழ்க்கையை பத்தின ஒரு கதைய சொல்லுது. தொல் மானிடவியல் நிபுணர்கள் செய்யற வேலை நம்ம குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப பழைய போட்டோ ஆல்பத்தை புரட்டி பார்க்கற மாதிரி. அவங்க புதைப்படிவ எலும்புகளை ஆராய்ஞ்சு நம்ம மூதாதையர்கள் பார்க்க எப்படி இருந்தாங்க, எப்படி நடந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்கன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது நம்ம குடும்பத்தோட வேற தேடி போற ஒரு பயணம். 19ஆம் நூற்றாண்டுல 3 பெரிய ஐடியாக்கள் நம்மளோட புரிதலை மொத்தமா மாத்துச்சு. ஒன்னு, புவியியலாளர்கள் பூமியோட அடுக்குகள் ஒரு டைம்லைன் மாதிரின்னு சொன்னாங்க. அதாவது ஆழமா போக போக பழமையான விஷயங்கள் கிடைக்கும். ரெண்டாவது, டார்வினோட பரிணாம கொள்கை. உயிரினங்கள் எப்படி காலப்போக்குல மாறுதுன்னு அது விளக்குச்சு. மூணாவதா, முக்கால முறை. அதாவது வரலாற்ற கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம்னு பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சோம். இந்த 3 தான் நம்மளோட சின்றைய அறிவுக்கு அடித்தளம். சரி, இப்போ உயிரினங்களோட அந்த பிரம்மாண்டமான டைம் லைன்ல நம்மளோட கதை எங்க தொடங்குதுன்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ரொம்ப நீளமான பயணம். இந்த ஸ்லைட்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பூமியோட 4.5 பில்லியன் வருஷ வரலாற்றை ஒரு 24 மணி நேரமா நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டா, நம்ம மூதாதையர்கள் தோன்றியது கடைசி சில வினாடிகள்ல தான். நாம இந்த கிரகத்துக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. இவங்க தான் லூசி. சுமார் 3.2 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தவங்க. லூசியோட எலும்புக்கூடு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஏன்னா அவங்க உடம்புல குரங்கு மாதிரி சில அம்சங்களும் மனுஷங்க மாதிரி சில அம்சங்களும் இருந்துச்சு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க 2 கால்ல நிமிர்ந்து நடந்தாங்க. இதுதான் மனித பரிணாம வளர்ச்சியில ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். நம்ம கதை இங்க தான் தொடங்குது. ஆப்பிரிக்காவோட இந்த பெரும் பிளவு பள்ளத்தாக்குல தான் ஆதி மனிதர்களோட புதைப்படிவங்கள் அதிகமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இத மனித குலத்தின் தொற்றுன்னு சொல்றோம். இந்த அட்டவணை நம்ம பரிணாம பயணத்தோட முக்கிய கட்டங்களை சூப்பரா காட்டுது. நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்ச ஆஸ்ட்ரோலோபித்தேகஸ்ல இருந்து கருவிகளை செஞ்ச ஹோமோ ஹாபிலிஸ், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவை விட்டே வெளியே பரவின ஹோமோ எரெக்டஸ் வரைக்கும் கடைசியா நாம, அதாவது ஹோமோசேப்பியன்ஸ். ஒவ்வொரு இனமும் நம்மளை இன்றைய நிலைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான படி. ஆனா நம்ம முன்னோர்களோட கதை வெறும் எலும்புகள் பத்தினது மட்டும் இல்ல. அது அவங்களோட புத்திசாலித்தனம், அவங்களோட கண்டுபிடிப்புகள் பத்தின கதை. நம்மளோட பரிணாம வளர்ச்சி உடம்புல மட்டும் நடக்கல, நம்மளோட தொழில்நுட்பத்திலையும் நடந்தது. இந்த 2 கருவிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. இடது பக்கம் இருக்கிறது ஒரு சிம்பிளான வெட்டுக்கருவி. ஆனா வலது பக்கம் இருக்கிற கைக்கோடாரி எவ்வளவு அழகா 2 பக்கமும் சமச்சீரா வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இதை உருவாக்கணும்னா மனசுல ஒரு தெளிவான பிளான் இருக்கணும், ஒரு கற்பனை திறன் வேணும்.
இது வெறும் கருவி இல்ல, நம்ம மூதாதையர்களோட மூளை வளர்ச்சியோட ஒரு சின்ன சாம்பிள். லட்சக்கணக்கான வருஷங்கள்ல மனிதனோட டூல் கிட் பயங்கரமா அப்கிரேட் ஆச்சு. ஆரம்பத்துல சிம்பிளான கற்கள், அப்புறம் நியாண்டர்தால்கள் பயன்படுத்தின நேர்த்தியான ஈட்டி முனைகள், அதுக்கப்புறம் நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் கண்டுபிடிச்ச எலும்பு ஊசிகள், மீன் பிடிக்கிற தூண்டில், கூர்மையான கத்திகள்னு புதுசு புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் டெக்னாலஜி இன்னும் திறமையானதா மாறிட்டே இருந்துச்சு. இடைக்கற்காலத்துல கருவிகள் ரொம்ப சின்னதாகிடுச்சு. இந்த குட்டி குட்டி கற்களை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இத மரக்கம்புகள்லையும் எலும்புகள்லையும் பொருத்தி ஈட்டி, அம்பு மாதிரியான ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதங்களை உருவாக்குனாங்க. இது வேட்டையாடுற முறையையே மொத்தமா மாத்திருச்சு. ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறதுதான் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலே நடந்த ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். சுமார் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கும் இந்த பூமிக்கும் இருந்த உறவு மொத்தமா மாறுச்சு. பல மில்லியன் வருஷங்களா சாப்பாட்டை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்த நாம முதல் முறையா இயற்கையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சோம். இதுதான் நம்ம நின்றைய நவீன உலகத்துக்கு அடித்தளம் போட்ட ஒரு புரட்சி. இந்த மாற்றத்தை புதிய கற்கால புரட்சின்னு சொல்றோம். இது ஒரு சங்கிலி வினை மாதிரி. முதல்ல விவசாயம் வந்துச்சு. அதனால தேவைக்கு அதிகமா உணவு கிடைச்சது. சாப்பாடு கையில இருந்ததால மக்கள் அலையறத நிறுத்திட்டு ஒரே இடத்துல கிராமங்களை கட்டி வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த நிரந்தர குடியிருப்புகள் தான் மெதுவா நகரங்களாகி பெரிய பெரிய நாகரிகங்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஆனா நாகரிகம்னா வெறும் விவசாயமும் நகரங்களும் மட்டும் இல்ல. அதுக்கு ரொம்ப முன்னாடியே நம்ம மூதாதையர்கள் மனசுல ஒரு படைப்பு தீப்பொறி எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த அற்புதமான குகை ஓவியங்களை பாருங்க. இது வெறும் விலங்குகளோட படம் இல்ல, இது அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட கனவுகள், அவங்களோட உலகம். இதுதான் கலைக்கும் கலாச்சாரத்துக்கும் ஆரம்ப புள்ளி. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, நம்ம கதைங்கிறது தனியான ஒரு கதை இல்ல, அது இந்த பூமியோட கதை. நம்மளுக்கும் இந்த கிரகத்துக்கும் இருக்கிற உறவு ரொம்ப ஆழமானது. நம்மளோட ஒவ்வொரு செயலும் இந்த பூமியை பாதிக்குது. பூமியில நடக்கிற ஒவ்வொரு மாற்றமும் நம்மளையும் பாதிக்குது. இத நாம என்னைக்கும் மறக்கக்கூடாது. ஒரு சாதாரண கல்லுல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். நம்மளோட பயணம் உண்மையிலே நம்ப முடியாதது. நம்மளோட கடந்த காலத்தை புரிஞ்சுக்கிறது நாம யாருன்னு புரிஞ்சுக்க உதவுது. ஆனா இந்த கதை இன்னும் முடியல. இவ்வளவு தூரம் வந்த நாம அடுத்து எங்க போக போறோம்? மனித இனத்தோட அடுத்த அத்தியாயம் என்னவா இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க?